வணக்கம், வெல்கம் டு வீர ஃபார்ம்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோங்க. கோழி குஞ்சுகள் வளர்ப்பை பற்றி. இப்போது ஒரு கோழி குஞ்சுகள் நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம 2 மாதம் வரைக்கும் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, 2 மாதம் வரைக்கும் கோழி குஞ்சுகளுக்கு கம்பெனி தீவனம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அப்போ தான் வந்து அதுக்கு வந்து தேவையான சத்து வந்து சரியான அளவில் கிடைக்கும். அப்படி கிடைச்சா தான் நல்லா க்ரோத் இருக்கும். வெளியில் இப்போ 2 மாதம் கழித்து வெளியில் விடும்போது என்ன ஆகும்னா, எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் இந்த க்ரோத் நல்ல க்ரோத் வந்திருக்கிறதுனால இந்த பருந்துக்கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கோழிகள் வந்து இன்னொரு கோழி கொத்தும்போது பார்த்திங்கன்னா, அது கரெக்டாக ஓடிடும். அந்த மாதிரி ஓடுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தான் வந்து 2 மாதம் வரைக்கும் நீங்கள் கம்பெனி தீவனமே கொடுங்க அப்படின்னு எல்லாருமே ப்ராப்பராக சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் அதான் சொல்ல வரேன். 2 மாதம் வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணி லாக் பண்ணி கம்பெனி தீவனம் கொடுத்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அதுக்கப்புறம் என்ன ஆகும், இப்போ நீங்கள் 2 மாதம் வரைக்கும் கம்பெனி தீவனம் தரீங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பெனி தீவனத்துலேருந்து எப்படி மாற்றணும், அப்போ வந்து திடீர்னு மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. இப்போ 2 மந்த் வரைக்கும் கம்பெனி தீவனம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு செட்டப் வச்சுருப்பீங்க. தாய் கோழிகளுக்கு வந்து எப்படி வந்து ஃபுட்டு கொடுப்போம் அப்படின்ற ஒரு செட்டப் இருக்கும். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபீடை பற்றின வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்துக்குங்க. அந்த மாதிரி தான் வந்து கம்பு, சோளம், அசோலா, கம்பெனி தீவனம் அந்த ஒரு ரேஷியோலாம் கரெக்டாக வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து திடீர்னு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா, அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஃபுட்டு மாற்றுறதுனால டக்குன்னு சளி பிடிக்கிற பிரச்சனை இருக்குது. டக்குன்னு சளி பிடிச்சிரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கோழி குஞ்சுகளுக்கு அதுலேருந்து பரவும், அந்த தண்ணி மூலமாக பரவும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோழி குஞ்சுகள் இன்னொரு குஞ்சுகள் மேலே ஏறி அந்த ஹீட்டுக்காக ஒன்று மேலே ஏறிக்கும். நிறைய பேருக்கு தெரியும் இந்த விஷயம். அந்த மாதிரி ஏறும்போது என்னென்னா, ஹீட்டு இதாகி ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கு வந்து ஈஸியாக சளி பிடிச்சி மார்டலிட்டி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சிக்ஸு பேரண்ட்டாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கம்பெனி தீவனமும் வச்சுருக்கேன். இதில் வந்து என்னோடய ஃபார்மெட்டில் வந்து உருவாக்கின ஸோ இந்த பைப்பில் உள்ளது பார்த்திங்கன்னா, நான் தனியாக போட்டது கம்பு, சோளம், அசோலா. இதில் வந்து கம்பெனி தீவனம் மிக்ஸ் பண்ணியிருப்பேன் இந்த மினரல்ஸ்க்காக. ஸோ அது மாதிரி இதில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றணும். ரெண்டையுமே, இதையும் வைக்கணும். அப்போ அது வந்து இது சாப்பிட்றது கம்மியாகும், இதை சாப்பிட்றது அதிகமாகும். ஏன்னா இது வந்து 2 மாதமாக சாப்பிட்டுருக்கு. இதனடா புதுசாக இருக்கேன்னு சாப்பிட்டோம். அப்போ ரெண்டுமே கலந்து சாப்பிடும். அந்த டைமில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அப்போது ஒரு கட்டத்தில் வந்து இதை எடுத்துகிட்டு நீங்கள் இதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ வந்து அந்த ஃபீடு வந்து அடாப்ட் ஆகிட்டுருக்கும். அந்த செரிமான பிரச்சனை இருக்காது. திடீர்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க ஃபீடை அப்படின்னா செரிமான பிரச்சனை இருக்காது, சளி பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிடணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓமம் கொடுக்கணும். ஓமம் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபீட்லேருந்து இன்னொரு ஃபீடுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, தண்ணியில் வந்து ஓமத்தை கரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ரேஷியோ இருக்குது. பெர் லிட்டருக்கு ஒரு கிராம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அந்த கையால் எடுத்திங்கனாக்கா ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி. அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. அது வந்து ஒரு சிட்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கையால் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து வர்றது வந்து ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் 1 லிட்டருக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து வச்சிங்கன்னா தண்ணி சாப்பிடும் அது. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சளி பிரச்சனை இருக்காது, செரிமான கோளாறுகள்லாம் இது இருக்காது. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஒரு லைக் போட்டிங்கனாக்கா அடுத்தடுத்து நிறைய வீடியோ இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.